அன்பு மாணவ மாணவிகளே, உங்களை மீண்டுமா சந்திக்கிறதுல சந்தோஷம். சௌக்கியமா இருக்கிறீங்களா? வீட்டில் போய் அந்த கணக்குகள் எல்லாம் செய்து பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். சந்தோஷம். கடந்த வகுப்புல ஒரு குறை எண்ணும் மிகை எண்ணும் எப்படி கூட்டுறதுன்னு பார்த்தோம், எப்படி கழிக்கிறதுங்கிறதையும் பார்த்தோம். இப்போ ஒரு குறை எண்ணையும் மிகை எண்ணையும் இவைகளை எப்படி பெருக்கிறதுங்கிறது குறித்து பார்க்க போறோம். கவனிச்சிங்களா? உதாரணமாக இப்போ 3 பெருக்கல் 2 உங்களுக்கு தெரியும். 3யும் 2யும் பெருக்கணும் என்ன வரும்? 6. இங்க என்ன குறி இருக்குது? பிளஸ். இங்க என்ன? பிளஸ். பிளஸ் -3 பெருக்கல் -2 என்ன பண்ணணும்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இதே பெருக்கல் தான். 3 பெருக்கல் 2 6. குறி என்ன போடணும்? ஒரு குறை எண்ணையும் ஒரு மைனஸும் ஒரு மைனஸையும் பெருக்கும் போது இங்க என்ன ஆயிரும்னா பிளஸ் ஆயிரும். அதாவது ரெண்டுமே பிளஸ் இருந்தா பெருக்கினா பிளஸ் தான் வரும். ரெண்டுமே மைனஸா இருந்ததுன்னா பெருக்கினா பிளஸ் தான் வரும். உங்களுக்கு நான் நினைக்கிறேன் அந்த பக்கங்கள்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பக்கம் 176 பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு மிகை எண்ணினுடையவும் ஒரு மிகை எண்ணின் குறை எண்ணினுடையவும் பெருக்க பலன் என்பதன் பொருள் அந்த மிகை எண்களின் பெருக்க பலன்களின் குறை என்பதாகும் என்று சொன்னா, இது x மைனஸ் எக்ஸையும் மைனஸ் y-யும் பெருக்கனா ரெண்டுமே குறைய. ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும்? மிகை எண் தான் வரும், பிளஸ் தான் வரும். இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ், ரெண்டையும் பெருக்கினாலும் என்ன வரும்? xy தான் வரும். இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. பெருக்கும் போது ரெண்டுமே மைனஸா இருந்ததுன்னா பிளஸ் தான் வரும். ரெண்டுமே பிளஸ்ஸா இருந்தாலும் பிளஸ் தான் வரும். ஒரே மாதிரி குறிகள் இருந்தா பிளஸ் வரும். ஓகே மாணவர்களே, இப்ப கவனிங்க, போர்டு கவனிங்க. அந்த அடிப்படை தத்துவத்தை நான் சொல்லிடுறேன். கூட்டல் பெருக்கல் கூட்டல் என்ன வரும்? பிளஸும் பிளஸ் வந்தா பிளஸ் தான் வரும். மைனஸ் மைனஸ் இங்க என்ன அர்த்தம் சொன்னேன்? இப்படி போட்டா பெருக்கல் சொன்னேன். என்ன வரும்? பிளஸ். ஒரு கூட்டல் ஒரு கழித்தல் வந்தா, ஒரு கூட்டல் ஒரு கழித்தல் வந்தா கழித்தல், ஒரு கழித்தல் ஒரு கூட்டல் வந்தா கழித்தல். பாருங்க, ரெண்டு வித்தியாசமா இருந்ததுன்னா இங்க பிளஸ் இங்க மைனஸ், அதனால மைனஸ். இங்க மைனஸ் இங்க பிளஸ், அதனால மைனஸ். ஆனா இங்க ஒரே மாதிரி இருந்தா பிளஸ், ஒரே மாதிரி இருந்தா பிளஸ். இதுல எதுல பாக்குறோம்? பெருக்கல். சரியா? இது ஒரு கணக்குகளை செய்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். மாணவர்களே, நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த தலைப்புல சில கணக்குகளை பார்க்கலாம். -7
பெருக்கல் மைனஸ் 3 என்ன வரும்? 7 பெருக்கல் 3 உங்களுக்கு தெரியும் 21 மைனஸ் பெருக்கல் மைனஸ் அப்ப என்ன வரும்? பிளஸ். இது 7 பெருக்கல் மைனஸ் 3 இருந்தா என்ன வரும்? 7 பெருக்கல் 3 21 தான். ஆனா இங்க ஒரு கூட்டல் இங்க ஒரு கழித்தல் வித்தியாசமா வந்ததுனால இங்க மைனஸ். இதுக்கு ரெண்டு தான் வித்தியாசம். இதை வைத்து நாம் பயிற்சி கணக்கை ஒன்று பார்க்கலாமா மாணவர்களே? இப்போ ஒரு கணக்கை பார்க்கலாமா? பக்கம் 178 இருக்கிற ஒரு பயிற்சி கணக்கு கவனிங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் பெருக்கல் செட் சமம் எக்ஸ் பெருக்கல் செட் கூட்டல் y பெருக்கல் செட். இந்த எக்ஸ் ஒய் செட்டுங்கிறதெல்லாம் ஒரு மாறிகள். இந்த எக்ஸ் ஒய் செட்டுக்கு நம்ம ஏதாவது மதிப்பு நம்மளே கொடுத்துக்கலாம். கொடுத்து இடது பக்கம் வலது பக்கம் சமமாக இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த சமன்பாடு சரியாக இருக்கிறதா அப்படிங்கறத நம்ம சோதனை செய்து பார்க்கலாமா? அப்படிங்க. எக்ஸுக்கு நம்ம ஒரு மதிப்பு எடுத்துக்கலாம். எக்ஸுக்கு என்ன எடுத்துக்கலாம்? -1 எடுத்துக்கலாமா? எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி y ஈக்குவல் டு என்ன போட்டுக்கலாம்? -2 எடுத்துக்கலாமா? சரி. செட் எவ்வளவு எடுத்துக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். 3. சரி 3. ஃபர்ஸ்ட் இடது பக்கம் செஞ்சுக்கலாம், அப்புறம் வலது பக்கம் ரெண்டு பக்கம் செய்து பார்க்கலாம் சமமா வருதா. இந்த மதிப்புகளை அந்தந்த இடத்துல பிரதியிடுறோம், அவ்வளவுதான். இப்போ x ஓட இடத்துல x க்கு பதில் என்ன போடலாம்? -1. அப்புறம் என்ன இருக்கு? கூட்டல். y க்கு எவ்வளவு இருக்கு? -2. செட் எவ்வளவு இருக்கு? 3. இப்ப பாருங்க, இந்த எண்ணையும் இந்த எண்ணையும் இது ஒரு குறையன் இது ஒரு குறையன் ரெண்டையும் கூட்டணும். 1 ரூபாய் நஷ்டம் 2 ரூபாய் நஷ்டம். அப்போ ஆக 3 ரூபாய் என்னது நஷ்டம். எவ்வளவு இருக்கு? 3. இப்ப 3யும் இந்த 3யும் என்ன பண்ணணும்? பெருக்கணும். எவ்வளவு வரும்? 9. பெருக்கும் பொழுது ரெண்டு வித்தியாசமான குறிகளாக என்ன பண்ண சொன்னேன்? மைனஸ் போடணும். இதே மதிப்பு வலது பக்கம் வருதுன்னு பார்க்கலாம். சமம் x எவ்வளவு இருக்கு? -1 பெருக்கல் z எவ்வளவு? 3. அடுத்து என்ன குறி? பிளஸ் y எவ்வளவு? -2 z எவ்வளவு? 3. இப்ப இந்த ரெண்டு எண்களையும் பெருக்கலாம். 1 பெருக்கல் 3 3 பெருக்கிற ரெண்டு நம்பரோட இது வந்து வித்தியாசமான குறிகள். இங்க மைனஸ் அங்க பிளஸ், அப்ப வித்தியாசமான குறிகள் மைனஸ். இங்க என்ன இருக்கு? கூட்டல். இது ரெண்டே பெருக்குங்க 6. பெருக்கிற இது மைனஸ் இது பிளஸ், வித்தியாசமான குறி. பெருக்கும் போது வித்தியாசமான குறிகள் வந்ததுன்னா மைனஸ். பாருங்க, இது ரெண்டே கூட்டணும். 3 ரூபாய் நஷ்டம் 6 ரூபாய் நஷ்டம், மொத்தம் 9 ரூபாய் நஷ்டம். பாருங்க, இடது பக்கம் சமம் வலது பக்கம், அப்போ இந்த சமன்பாடு சரியாக இருக்கிறது. புரியுதா? சரி மாணவர்களே, இன்னொரு கணக்கு அதே பக்கம் 178ல இன்னொரு கணக்கு இருக்குது. y சமம் x². அப்போ y யோட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. அப்போ x y = x² இருக்குது. x க்கு என்ன மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களே கொடுத்திருக்காங்க. x க்கு -5 போடணும், அப்புறம் +5 போட்டா என்ன விட வருதுன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் x க்கு y சமம் x க்கு என்ன மதிப்பு போட போறோம் பாருங்க, -5. அப்போ y சமம் -5 ஹோல் ஸ்கொயர்னா -5 ரெண்டு தடவை பெருக்கணும். -5 பெருக்கல் -5. y சமம் 5 பெருக்கணும் எவ்வளவு வரும்? 25.
பெருக்கக்கூடிய ரெண்டு குறிகளும் ஒரே மாதிரி இருக்குது. மைனஸ் மைனஸ் ஒரே மாதிரி இருந்தா என்ன ஆகும்? பிளஸ் ஆயிடும். அப்ப எழுதணும்னு அவசியம் இல்லை. அப்ப பிளஸ் 25. சரியா? இப்போ இங்க பாருங்க, இது அதே இது மைனஸ் 5 போட்டு பார்க்கலாமா? பிளஸ் 5 y is equal to x square. y சமம் x க்கு என்ன போடலாம்? பிளஸ் 5 போட்டு பார்க்கலாம். 5 ஸ்கொயர் என்று சொன்னா அதுல சொன்னதுல 5 ஸ்கொயர்னா 5 2 தடவை பெருக்கணும். 5 பெருக்கல் 5. y சமம் என்ன வரும்? 5 பெருக்கல் 5 25. இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ், ஒரே மாதிரி குறிகள். அப்ப என்ன வரும்? பிளஸ். அப்போ y is equal to x ஸ்கொயர் போது x மைனஸ் 5 எடுத்தாலும் 25 தான் y கிடைக்குது. x பிளஸ் 5 எடுத்தாலும் y எவ்வளவு மதிப்பு கிடைக்குது? 25 கிடைக்குது. புரிஞ்சுதா? இந்த மாதிரி கணக்குகளை நீங்க நிறைய வீட்டுல செஞ்சு பாருங்க. ஓகே மாணவர்களே, அடுத்ததா ஒரு தலைப்பு. இப்ப கூட்டல் பார்த்துட்டோம், குறையன்கள்ல கூட்டல் பார்த்துட்டோம், கழித்தல் பார்த்துட்டோம், பெருக்கல் பார்த்துட்டோம். அடுத்த ஒரு தலைப்பு குறையன்களின் வகுத்தல். நீங்க 6ஆம் வகுப்புல பாகமும் மடங்கும் அப்படிங்கிற பாடத்துல பின்ன எண்களை வகுக்கிறது குறித்து நீங்க பார்த்திருக்கிறீங்க. அதாவது ஒரு x வகுத்தல் y அப்படிங்கிறது என்னது? 1/x x by y அப்படின்னு பார்த்துக்கிறீங்க இல்லையா? இப்போ உதாரணமா இந்த பின்னையில் ஒரு பின்னலுக்கு ஒரு பெயர் கொடுத்துக்கலாம். z சமம் x by y. x க்கும் y க்கு ஒரு மதிப்பு கொடுத்து பார்க்கலாம். வகுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ x க்கு என்ன? ஒரு z சமம் x ஒரு 6, y வந்து -2. வகுத்தா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 6 2ஆல வகுத்தா 3 கிடைக்கும். இப்ப என்ன குறி போடணும்? இங்க பெருக்கல்ல பார்த்த மாதிரியே தான் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் வித்தியாசமான குறிகள் வந்து என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும். அதே மாதிரி பாருங்க, செட் சமம் -6/2 அப்படின்னு வந்தாலும் செட் சமம் 6/2 எவ்வளவு? 3. இங்க பாருங்க, இங்க மைனஸ் இருக்குது, இங்க இந்த நமக்கு பிளஸ் இருக்கு. வித்தியாசமான குறிகள். பெருக்கல்ல பார்த்தா அதே மெத்தட். அப்ப என்ன வரும்? மைனஸ். இன்னொரு முறை செட் சமம் -6/-2. நல்லா கவனிச்சிட்டீங்களா? செட் சமம் என்ன வரும்? 6/2 வந்து 3ன்னு உங்களுக்கு தெரியும். இங்க ஒரே மாதிரி குறிகள். பெருக்கல்ல பார்த்தா ஒரே மாதிரி குறிகள் வந்து என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்க ஒரே மாதிரி குறிகள் வந்தா பிளஸ். எழுதணும்னு அவசியம் இல்ல, +3 தான். இது கவனிச்சீங்களா? இங்க பிளஸ் மைனஸ் வித்தியாசமான குறி, அதனால மைனஸ். இங்க மைனஸ் பிளஸ் வித்தியாசமான குறி, அதனால மைனஸ். இங்க மைனஸ் மைனஸ் ஒரே மாதிரி குறி, அதனால பிளஸ். பிளஸ் பிளஸ் இருந்தாலும் பிளஸ் தான் வரும். வகுத்தல். இந்த தலைப்பு தெரிஞ்சுதா? ஓகே, தொடர்ந்து இன்னும் சில கணக்குகளை நாம பார்க்கலாம். மாணவர்களே, இப்ப கவனிங்க, இங்க 6 எதால வகுத்திருக்கிறேன்? 2/4ஆல வகுத்திருக்கிறேன். இது எப்படி வகுக்கிறதுங்க நீங்க 6வது வகுப்புல படிச்சிருக்கிறீங்க. அது என்னன்னு பார்த்துட்டு அடுத்ததாக நம்ம அடுத்த கணக்குக்குள்ள கடந்து செல்லலாம். 6 இப்படி இருந்ததுன்னா 6ஐ எப்படி எழுதலாம்? 6/1 எழுதலாம். 6/1 எவ்வளவு? 6 தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதை தலைகீழாக எழுதுறதை குறித்து நீங்க படிச்சிருக்கிறீங்க. நான் இது பெருக்கலாக பாருங்க. பெருக்கல் தலைகள் எழுதுங்க. 4/2. இந்த வகுத்துல மாத்திட்டு பெருக்கல் போட்டுட்டு இது என்ன பண்றேன்? தலைகளா இருக்கிறது. அப்படிங்கும்போது இது நேர பிரிக்கிற வேண்டியதான். 6 பெருக்கல் 4 வகுத்தல் 1 பெருக்கல் 2 2.
இதுல பகுதி எவ்வளவு? அதான் ஆன்சர். இந்த மாதிரி கணக்கை நீங்க பாத்துக்கிறீங்களா? தலைகீழாக எழுதுவது இதில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை வைத்து நாம் சில கணக்குகளை செய்யலாம். சரியா மாணவர்களே? கவனிங்க. y = 1/x ஒரு பின்ன வடிவத்தில் கொடுத்திருக்கிறாங்க. இது y ஓட மதிப்பு கேட்கறாங்க. இப்போ x ஓட மதிப்பு அவங்க கொடுத்துக்கிறாங்க. பயிற்சி பக்கம் 180 இருக்கிறது. ஒன்னாவது கணக்கு y = 1/x. சரியா? x எவ்வளவு கொடுத்துக்கிறாங்கன்னா x = -2/3 கொடுத்துக்கிறாங்க. -2/3. ஆக y = 1/2/3 -2/3. x ஓட இடத்துல என்ன போட்டுக்கிறேன்? -2/3. உங்களுக்கு தெரியும் இது எப்படி எழுதலாம்? y = 1/-2/3 எழுதலாம். இல்லையா? நம்ம நேரத்திலே பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? x வகுத்தல் y னா எப்படி எழுதலாம் சொன்னேன்? x/y. x/y எப்படி எழுதலாம்? x வகுத்தல் y. அப்போ y சமம் 1ங்கிறது என்னமா? 1/1. என்ன சொன்னேன்? படிச்சிருக்கிறீங்க நீங்க. பெருக்கல் தலையில எழுதுங்க. 3/-2. இப்போ y சமம் நேரா பெருக்குங்க. 1 பெருக்கல் 3 1 பெருக்கல் 2 2. பெருக்கும்போது இதுவும் பிளஸ் இது மைனஸ், வித்தியாசமான குறிகள் மைனஸ். ஆன்சர் மைனஸ் y சமம் 3/-2. புரிஞ்சுதா? இது வேற ஏதாவது மதிப்பு போடுறதால அதே மாதிரி செய்ய தெரியணும். மாணவர்களே, இப்ப அதே மாதிரி இன்னொரு கணக்கு கூட பார்க்கலாம். y = 1/x செஞ்சோம் இல்லையா? y = 1/x. இப்போ இதுக்கு x = 1/-2 எடுக்கலாம். x ஓட மதிப்பு சரியா? இது எப்படி எழுதலாம்? y = 1/x. இப்போ y = இது 1/1 எழுதலாம். வகுத்தல் என்ன எழுதலாம்? x க்கு 1/-2. that is equal to 1/1 பெருக்கல் நான் சொல்லிக்கிறேன், திருப்பி எழுதணும். -2/1 சமம் இதுக்கு இப்படி பெருக்கினா போதும். இது பெருக்கும். 1 பெருக்கல் 2 2. இங்கேயும் பிளஸ் இங்க மைனஸ், வித்தியாசமான குறிகள். அப்போ மைனஸ் 1 பெருக்கல் 1 எவ்வளவு வரும்? -2. அதுதான் ஆன்சர். சரியா? கவனிச்சிட்டீங்களா? சரி. இன்னொரு கணக்கு பக்கம் அதே 180வது பக்கம் ஒரு கணக்கு. மூணாவது கணக்கு. z சமம் x/y அப்புறம் -y/x. பாத்தீங்களா? இதுல x-க்கும் y-க்கும் மதிப்பு அவங்களே கொடுத்திருக்காங்க. இந்த ஒன்னாவது கணக்கு எடுத்துட்டீங்கன்னா ஒரு கணக்குல என்ன கொடுத்திருக்காங்கன்னா x கொடுத்திருக்காங்க, y கொடுத்திருக்காங்க. x எவ்வளவு கொடுத்திருக்குதுன்னா 10, y வந்து -5. எங்கெல்லாம் x இருக்குதோ அங்க நம்ம என்ன போடுவோம்? 10. எங்கெல்லாம் y இருக்குதோ அங்க -5. அந்த மதிப்புகளை பிரதியிட்டு செட்டின் விலையை காண போறோம் இல்லையா? அப்போ செட் சம் என்ன வரும்? x க்கு என்ன மதிப்பு? 10 by எவ்வளவு? -5 கழித்தல் y எவ்வளவு? -5
by 10. 10 அஞ்சால் வகுத்தா எவ்வளவு வரும்? 10 அஞ்சால் வகுத்தா 2. வித்தியாசமான குறிகள், அப்போ மைனஸ். இங்க என்ன குறி இருக்கு? மைனஸ். 5 10ஆல வகுத்தா 2 வகுத்து போனா என்ன வரும்? 1/2. 2 வித்தியாசமான குறி, அப்ப என்ன வரும்? மைனஸ். இது கழிக்கிறோம். கவனிங்க, இது -2. ஒரு குறை எண்ணின் குறை எண் வந்து அதே எண் பார்த்துப்போம். இந்த மைனஸும் மைனஸா இருக்கிறதுனால என்ன ஆகும்? பிளஸ் ஆகும். அப்ப என்ன ஆகும்? பிளஸ் 1/2. 2 ரூபாய் நஷ்டம், 6 ரூபாய் லாபம். இது பிளஸ் மைனஸா இருந்தா நம்ம என்ன சாதாரண கழிக்கணும். 2ல இருந்து 6 போச்சுன்னா 1.5. பெரிய நம்பர் எது? 2. அதோட குறி என்ன? மைனஸ். அப்ப ஆன்சர் வந்து -1/2. இது நம்ம வேற வடிவத்தில் எழுதுற அப்படியே 2 × 1 2 2 + 1 3/2 -3/2 எழுதலாம். 3ஓட பகுதி தான் 1.5. புரிஞ்சுதா? இதுலயே இன்னொரு மதிப்பும் கொடுக்கறாங்க பாருங்க. இதே கணக்குல எக்ஸும் y-யும் வெவ்வேறு மதிப்பு கொடுக்கறாங்க. -5ம் 10ம். -5ம் y வந்து 10. கவனிச்சீங்களா? இதே கணக்கு. இங்க x 10 இருந்தது, இப்ப x வந்து -5. இங்க y -5 இருந்தது, அங்க y வந்து 10 ஆயிடுச்சு. செஞ்சு பார்க்கலாமா? x சமம் x க்கு என்ன போடணும்? -5 வகுத்தல் y எவ்வளவு? 10. அடுத்து என்ன குறி? மைனஸ் y எவ்வளவு? 10 வகுத்தல் x எவ்வளவு? -5 சமம் 5/10. இங்க எத்தனை 5 இருக்கு? ஒரு 5 இருக்கு. பை 10ல எத்தனை 5 இருக்கு? 2 இருக்கு. இங்க மைனஸ், இங்க பிளஸ், வித்தியாசமான குறிகள், அப்போ மைனஸ். அடுத்து இங்க என்ன குறி இருக்குது? மைனஸ். இது 2. 10 5ஆல வகுத்தா என்ன வரும்? 10 எத்தனை? 10ல எத்தனை 5 இருக்கு? 2 இல்லையா? இங்க பிளஸ், இங்க மைனஸ், அப்ப என்ன வரும்? மைனஸ். இந்த மைனஸ் குறியில் இருக்கிறது இது. இங்க வந்து பிளஸ் தான். 10க்கு வந்து பிளஸ், 5க்கு வந்து மைனஸ். இந்த பிளஸ் மைனஸுக்கு மைனஸ். -1/2. மைனஸ் மைனஸா இருக்கிறதுனால என்ன ஆகும்? பிளஸ் 2. இப்போ ஒரு பிளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. கூட்டுறதுன்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ண போறோம்? கழிக்கிறோம். 2ல இருந்து 6 போச்சுன்னா எவ்வளவு? 1.5. பெரிய நம்பர் என்னது? 2. அதோட குறி என்ன? பிளஸ். இப்ப பிளஸ் 1.5. இத இதே இன்னொரு வடிவத்தில் எப்படி எழுதலாம்னா 2 × 1 2 2 + 1 3/2 எழுதலாம். 3ல பகுதி எவ்வளவு? 1. புரிஞ்சுச்சா? இதே கணக்க எக்ஸுக்கும் வைக்கும் இன்னும் வேற ஒரு மதிப்பு கொடுத்து பார்க்கலாம். எக்ஸ் வந்து எக்ஸுக்கும் வைக்கும் வேற மதிப்பு. எக்ஸுக்கு என்ன மதிப்பு கொடுக்கலாம்? -10. எல்லா குறிகளையும் செஞ்சு பார்த்துடலாம். -5. சரியா? நல்லா கவனமா பாருங்க. சமம் எக்ஸுக்கு என்ன போடலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸுக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்குது? -10. -10. அப்புறம் இங்க என்ன இருக்கு? வகுத்தல். yக்கு எவ்வளவு கொடுத்துருக்குது?
மைனஸ் 5. நல்லா கவனிக்கணும், ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. அடுத்து இங்க என்ன குறி இருக்கு? மைனஸ். அப்புறம் yக்கு என்ன மதிப்பு கொடுக்கலாங்க? இந்த yக்கு பதிலா மைனஸ் 5. அப்புறம் பை xக்கு என்ன மதிப்பு கொடுக்கலாம்? மைனஸ் 10. எக்ஸும் வையும் மதிப்பு கொடுத்திருக்கிறாங்க, அந்த மதிப்புகளை அதுல அப்படியே பிரதியிடுறேன், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? செட் சமம் 10 வகுத்தல் 5. 10ல எத்தனை 5 இருக்கு? 2. இங்க எவ்வளவு 5 இருக்குது? ஒரு 5 இருக்கு. இங்க எத்தனை 5 இருக்கு? 2 5 இருக்கு. இங்க எத்தனை 5 இருக்கு? ஒரு 5 இருக்கு. இது ரெண்டுமே மைனஸ், ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தா என்ன செய்யணும்? பிளஸ் எழுத வேண்டாம். அடுத்து இங்க என்ன குறி இருக்குது? மைனஸ். கவனிச்சிங்களா? இங்க 5, இங்க 10. இங்க எத்தனை 5 இருக்கு? 1. ரெண்டுமே 5ல போகும் இல்லையா? ஒரு 5 இருக்கு, ஒரு 5 இருக்கு. பை இதுல எத்தனை 5 இருக்கு? 2 5 இருக்கு. இங்க ரெண்டுமே மைனஸா இருக்கு, அதனால என்ன ஆகுது? பிளஸ் ஆயிடும். சரியா? உங்களுக்கு சிம்பிளா புரியணும்னா இங்க எவ்வளவு இருக்கு? 2 பை 1 எவ்வளவு? 2 கழித்தல் இது எவ்வளவு? 6. 2ல அரை வச்சுனா எவ்வளவு? 2ல அரை வச்சுனா 1/2. அது இன்னொரு விடயத்தில் எப்படி எழுதலாம்னு சொன்னேன்? 3/2. 3ல பகுதி எவ்வளவு? 1/2. புரிஞ்சுதா மாணவ மாணவிகளே? இதுவரை நாம இந்த குறை எண்கள் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கிற கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் அப்படிங்கிற தலைப்புகளை நம்ம பார்த்தோம். நல்லா புரிஞ்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன். இது வீட்டில் போய் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய மேக்ஸ் டீச்சர்ஸ்ட சந்தேகங்களை இருந்தால் கேட்டு அதை புரிஞ்சு உங்களை பரீட்சைக்கு தயார்படுத்திக்கங்க. இத்தோட இந்த பாடம் உங்களுக்கு முடியுது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.